நாம் இயக்கத்தை விட பெரியவர்கள் அல்ல. என்னை தூக்கி இந்த கட்சியில் இருந்து நான் இல்லைன்னு சொன்னா செல்வ கணபதி நாய் கூட மதிக்காது. 4 பேர் வித்தியாசமாக இருந்தாலும் கூட எதிரியை பார்த்து விட்டால் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து விடுவான். அதுதான் திமுக. இந்த கட்சியில் இருக்கிற கொள்கை வேறு எந்த கட்சியிலும் கிடையாது. இபிஎஸ்ங்கிறாங்களே தெரியாது, அவருக்கு மொழிப்போர் தெரியுமா, மிஸ்ஸா தெரியுமா? ஓபிஎஸ் ஒரு குழு, இபிஎஸ் ஒரு குழு, சசிகலா ஒரு குழு, யாரோ செல்லமுத்து அமமுகன்னு சொன்னீங்க அந்த தினகரன் ஒரு குழு, பிஜேபி ஒரு குழு பி டீம் வச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம கட்சியை பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. மேற்கு தொகுதி பாட்டாளிக்காகவே ஒதுக்கப்பட்ட தொகுதி 600 எம்எல்ஏ இருக்கான். முக்கி பார்த்தா அவனால ஒன்றும் பண்ண முடியல. 27,000 ஓட்டு செல்வ கணபதி வாங்கியிருக்காரு. நெஞ்சமெல்லாம் நினைந்திருக்கிற நம்முடைய தலைவர் அவர் பிறந்த தொகுதியில 28,000 ஓட்டு லீடிங் வாங்கியிருக்காரு. இன்றைக்கு சிலருடைய வாக்கு வங்கியை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது பாரதிய ஜனதா கட்சி. இங்க நம்ம தொகுதியில் குடும்பம் நடத்துனது அதிமுக கூட. தம்பி அண்ணாதுரை எனக்கு ரொம்ப வேண்டியவர். நீ 500 வாங்கின இடத்துல 50 தான் வாங்கியிருக்க, 450 அங்க தள்ளி விட்டுருக்கிறிய. இதெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர், கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் கடந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி எங்களை எல்லாம் இங்கே சென்னைக்கு வரவழைத்து கடந்த 16ஆம் தேதி ஒரு அன்பு கட்டளை, நாடு முழுவதும் தொண்டர்களை சந்திக்க வேண்டும், தொண்டர்களுடைய கூட்டத்தை போட வேண்டும், ஒவ்வொரு நகரமாக ஒவ்வொரு ஒன்றியமாக பேரூராக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தை போட்டு அந்த பொது உறுப்பினர்களுடைய உள்ள உணர்வை எண்ணங்களை வெளிப்படுத்துகிற வகையில் அந்த கூட்டம் நடைபெற வேண்டும். குறிப்பாக அவர் சொன்ன கருத்து எல்லோரையும் பேச அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னார். திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய பொது உறுப்பினர்களால், தொண்டர்களால், செயல் வீரர்களால் கட்டிக்காத்து வருகிறது என்ற காரணத்தினாலே தான், பாதுகாக்கப்படுகிறது என்ற காரணத்தினாலே தான் அவர் தலைவராக இந்த இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்களை மதிக்கிற காரணத்தினாலே தான் தொண்டர்களை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேளுங்கள் என்று சொன்னார். அவர் முழுமையாக நண்பது எங்களை போன்றவர்கள் அல்ல. நாங்கள் உங்களுக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற ஒரு பாலம்தான். ஏதோ நாங்கள் வானத்தில் இருந்து குதித்து விடவில்லை. ஆனால் இந்த இயக்கத்தை கட்டி காக்கிற மாபெரும் பொறுப்பை தொண்டர்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்று உணர்ந்திருக்கிற தலைவர். ஆகவே அவர்கள் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறவர். இந்த இயக்கத்தை பொறுத்தவரை நான் அடிக்கடி சொல்லுவேன், திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அந்த மாபெரும் கோபுரத்தினுடைய அடிக்கற்கள் அந்த தொண்டர்கள், அஸ்திவாரம், அடிப்படை. அந்த கோபுரத்தில் இருக்கிற கலசங்கள் தான் நாங்கள். மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், நகரமன்ற தலைவர் போன்றவை எல்லாம் அந்த கோபுரத்தினுடைய உச்சியிலே இருக்கிற கலசம். அந்த கோபுரத்தில் இருக்கிற அடிக்கற்கள் அந்த தொண்டர்கள் அசைந்தார்கள் என்று சொன்னால் அந்த கலசங்கள் கீழே விழுந்துவிடும். இதுதான் இந்த இயக்கத்தினுடைய கோட்பாடு. இந்த இயக்கம் இருக்கிற நிலை அதுதான். ஆகவே தான் உங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். உங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு ஏற்றவாறு இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று அவர் அந்த இட்ட கட்டளை தான் இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் அவர் நான் அமெரிக்கா சென்று விட்டு வருவதற்குள்ளாக எல்லா ஒன்றியத்திலும் நகரத்திலும் இந்த கூட்டம் முடிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இட்ட கட்டளை இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நண்பர்களா, ஆக மிக தெளிவாகவும் திட்பமாகவும் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கிறீர்கள். இதையெல்லாம் பதிவு செய்து ஒவ்வொரு ஒன்றியத்திலும் நகரத்திலும் என்ன நிலைமை, தொண்டர்களுடைய கருத்து என்ன என்பதை நான் அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். செப்டம்பர் 15க்கு பின்னால் அவர் வந்தவுடன் எல்லாம் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் என்று ஒரு வேண்டுகோளை, அறிவுரையை எங்கள் இடத்துல கொடுத்த காரணத்தினாலே மிக சிறப்பாக இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. வருகிற காலங்களில் எப்படியெல்லாம் நம்முடைய செயல்பாடு அமைக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து ஆய்ந்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்.
இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய நகரத்தில் நகரமன்றத்தை வெகு ஆண்டுகளுக்கு பின்னால் நாம் கைப்பற்றி இருக்கிறோம். அதற்கு காரணம் இங்கே வந்திருக்கிற தொண்டர்களாகிய நீங்கள். உங்களுடைய பலம் இல்லை என்று சொன்னால், உங்களுடைய உழைப்பு இல்லை என்று சொன்னால், உங்களுடைய ஆர்வம், அந்த உணர்வு மேலோங்கி இல்லை என்று சொன்னால் அந்த நகரமன்றத்தை நாம் கைப்பற்றி இருக்க முடியாது. நாம் இயக்கத்தை விட பெரியவர்கள் அல்ல, இயக்கம்தான் பெரியது. அந்த இயக்கமும் அந்த தொண்டனும் இருக்கிற காரணத்தினாலே தான் இந்த பதவிகளிலே நாம் இருக்கிறோம். நான் மாவட்ட செயலாளர் என்று சொன்னால் செல்வ கணபதி தனிப்பட்ட மனிதருக்காக அல்ல. என்னை தூக்கி இந்த கட்சியில் இருந்து நான் இல்லைன்னு சொன்னா செல்வ கணபதி நாய் கூட மதிக்காது. இந்த கட்சியில் இருக்கிறதுனால தான் எனக்கு முகவரி, இதுதான் எனக்கு முகவரி. திமுக தான், திமுக தலைவர் தான் முகவரி, திமுக தான் அங்கீகாரம். நான் பார்க்கப்படுகிறேன், பேசப்படுகிறேன், அங்கீகரிக்கப்படுகிறேன் என்று சொன்னால் இந்த இயக்கம், இந்த இயக்கத்தில் இல்லைன்னா என்ன யார் மதிப்பா? ஆகையினால் அந்த இயக்கம் தான் பெரிது, தனி மனிதன் அல்ல. ஆகவே நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை அந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக செயல்பட வேண்டும். இந்த இயக்கத்தினுடைய தலைமை இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது, அதற்கு விசுவாசமாக இந்த பணியாற்ற வேண்டும். நான் மட்டுமல்ல, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பொறுப்பிலே இருக்கிறவர்கள், பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தேரை இழுத்தால்தான் தேர் நிலை சேரும். அதை நாம் உறுதிப்பட நாம் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். இன்றைக்கு என்ன, எல்லோரும் உணர்வுள்ளவர்கள், எல்லோரும் லட்சிய பிடிப்பு உள்ளவர்கள், எல்லோரும் கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள். அந்த கொள்கை பிடிப்பை, லட்சியத்தை, இந்த உணர்வை இந்த இயக்கத்தின்பால் இந்த இயக்கம் தான் பெரிது என்று சொல்லி நாம் ஒரு சேர ஒன்றிணைக்கிற பொழுது நிச்சயம் இந்த நிலை மாற்றப்படும். நண்பர்களா, இயக்கம் பெரிது என்று சொல்லுவதற்கு காரணம் அதுதான். இன்றைக்கு நம்மால் முடியாதது இல்லை, முடியும். நம்முடைய மைண்ட் செட், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய செயல்பாடுகள் அந்த இயக்கத்தை மட்டுமே நோக்கி குறிக்கோளாக வைத்து செயல்படும் என்று சொன்னால் நம்ம யாராலும் வீழ்த்த முடியாது. வேற ஆள் யாரும் வேண்டியது, நம்ம கையில் தான் எல்லாமே இருக்கு. வீழ்ச்சியும் நம்ம கையில் தான் இருக்கு, வெற்றியும் நம்ம கையில் தான் இருக்கு. ஏன்னா இந்த இயக்கத்தை போல இன்றைக்கு தமிழினத்திற்கும் இந்த மொழிக்கும் இந்த நாட்டுக்கும் செய்கிற இயக்கம் வேறு எதுவும் கிடையாது. சொல்லுங்களேன், இன்றைக்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் காரணம் என்ன? இந்த தொண்டர்கள் காரணம். இந்த தொண்டர்கள் ஏதாவது பஸ் ரூட் கேட்டானா, லைசன்ஸ் கேட்டானா? 50 ஆண்டு காலமாக அவன் உழைத்திருக்கிறானே, அவனுக்கு இந்த கருப்பு சிவப்பை தவிர வேறொன்றும் தெரியாது. நாம் ஒரு சிலர் வளர்ந்து விட்டால் போதாது, அவனுடைய உணர்வு, லட்சிய பிடிப்பு அதற்கு தீனி போட வேண்டும். அந்த உணர்வை பால்படுத்த கூடாது என்னுடைய சுயநலத்திற்காக. இதில் சகோதரர்கள், அந்த சகோதரருக்குள் மன வேறுபாடு இருக்கலாம். ஆனால் இந்த இயக்கத்துடைய பெருமை என்ன தெரியுமா? 4 பேர் வித்தியாசமாக இருந்தாலும் கூட எதிரியை பார்த்து விட்டால் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து விடுவான். அதுதான் திமுக, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். எதிரிக்கு இடம் கொடுக்க மாட்டான். அதுதான் இந்த இயக்கம். வேறு எந்த இயக்கத்திலும் இந்த உணர்வை பார்க்க முடியாது. அந்த இயக்கத்திற்கு பதவியிலே இருக்கிறவர்கள், நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் நாம் அதற்கு பங்கம் ஏற்படுத்திவிடக் கூடாது. அதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். ஒன்று சேர்ந்து நாம் அடிக்கிற பொழுது எதிரியை வீழ்த்தி விட முடியும். இது சாதாரணம். இந்த நகரத்தில் ஒரு 400 ஓட்டு மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு 29 பூத் இருக்குது. 29 பூத்தில் கிட்டத்தட்ட ஒரு பூத்துக்கு 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி தான் நம்ம லீடிங்கில் இருப்போம். ஒன்றும் இல்லை, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது நம்ம குறைஞ்சி போச்சுன்னு பேச வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு 40 தொகுதிகள் தலைவர் சொன்னார். அன்பு கட்டளை 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் என்று சொன்னார். சரித்திரத்தை படைத்திருக்கிறார். அது இந்த தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்று சொல்லுகிற பொழுது எவ்வளவோ அரசியல் இயக்கங்கள் இருக்கின்றன. எல்லா அரசியல் கட்சிகளும் போட்டியிட்ட அத்துணை தொகுதியிலும் வெற்றி பெற்று விட்டதா? இந்த கட்சியில் இருக்கிற கொள்கை வேறு எந்த கட்சியிலும் கிடையாது. இனத்திற்காகவும் மொழிக்காகவும் பாடுபடுற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேறு எந்த இயக்கத்திலேயாவது சொல்லுங்க. இபிஎஸ்ங்கிறாங்களே, தெரியாது. அவர் ஒரு குழுவுக்கு தானே தலைவர். அவருக்கு மொழிப்போர் தெரியுமா? மிஸ்ரா தெரியுமா? கம்பராமாயணத்தை யார் எழுதுனான்னு கேட்டால் சேக்கிழார் எழுதினார். அப்படி ஒரு தலைவர். இன்றைக்கு குழுவாகத்தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவரை எதிர்த்து நாம் அடிக்க முடியாதா?
ஓபிஎஸ் ஒரு குழு, இபிஎஸ் ஒரு குழு, சசிகலா ஒரு குழு, யாரோ செல்லமுத்து அமமுகன்னு சொன்னைய அந்த தினகரன் ஒரு குழு, பிஜேபி ஒரு குழு பி டீம் வச்சுக்கிட்டு இருக்குது, எங்கோட வா எங்கோட. இப்படி ஒரு குழுக்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிற தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈடு இணையாக முடியாது. அவங்களாம் ஒரு இயக்கமே கிடையாது, கொள்கையும் கிடையாது, லட்சியமும் கிடையாது. அவங்கெல்லாம் பேசுறது, நம்ம கட்சியை பற்றி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. தினந்தோறும் 20 லட்சம் குழந்தைகளுக்கு, நம் வீட்டு பிள்ளைகளுக்கு காலை உணவை கொடுக்கிறார. எந்த தலைவனால் முடிந்தது? அது எந்த கட்சியால் முடிந்தது? எந்த நாட்டிலே இதை செய்தான்? கனடா நாட்டிலே இருக்கிற பிரதமர் பாராட்டி விட்டு, இது என்னுடைய நாட்டிலும், அது ஒரு மேலை நாடு, வளர்ந்த நாடு, டெவலப்டு நேஷன், இட் இஸ் டெவலப்டு நேஷன், அது வளர்ந்த நாடு, முன்னேறிய நாடு. அந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்லுகிறார், என்னுடைய நாட்டிலும் இதை நான் செயல்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு நம்முடைய திட்டங்கள் முன்னோடியாக இருக்கிறது. எவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்கிற தலைவர், அவருடைய அறைகூவல். இன்றைக்கு பெண்களுக்கு 1,20,00,000 பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை எந்த நாட்டிலே கொடுத்தான்? எதற்கு? இலவசமா? இல்லையே. அவர்கள் பயணிக்கிற அந்த பஸ் கட்டணத்தை கூட அவர்கள் சொல்லுது பயணம், கட்டணம் இல்லாத பயணம். அந்த பஸ்ஸில் பாருங்க எழுதியிருப்பாங்க, சுந்தரம் சொல்லுவாரு, அந்த பஸ்ஸில் இருக்கிற வாசகமே விடியல் பயணம். இலவச பயணம்னு சொல்லவே இல்லை, விடியல் பயணம் அந்த பஸ்ஸுக்கே பேரு. நம் வீட்டு பிள்ளைகள் பட்டம் பயில வேண்டும்னு சொல்லி இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் மாசம் கொடுக்கிறாரு. சொன்னாரா? சொல்லலையே. சொல்லாம தானே செய்யறாரு. இந்த திட்டங்கள் எதனால்? நான் கேட்பதெல்லாம் 40 தொகுதியில் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதியில் 13 தொகுதியில் தான் நம்ம தோத்துருக்கோம். அதுல நம்ம தொகுதியும் ஒரு தொகுதி, சங்கரி தொகுதியும். ஆக இத்துணை திட்டங்களும் மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் போய் நம்ம தொகுதிக்கு வராம போச்சா? இன்னுமே பல பகுதிகளில் தெரியல இந்த திட்டம் யார் கொடுத்ததுன்னு. ஒரு அம்மையார்கிட்ட போய் கேட்கிறேன், 1000 ரூபாய் வருதான்னு கேட்டேன். வருது அப்படின்னு ஒரு ஆயா. யார் கொடுத்தான்னு சொல்ல அப்படின்னு. போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தாங்குது. இது யாருடைய தவறு? நம்முடைய தவறு. அதனுடைய எடுத்து சொல்ல வேண்டாமா? அதைத்தானே வா ஓட்டு கேட்க போலாங்களாம், அதைத்தானே நீ வா வேலை செய்யலான்னு சொல்றான் தொண்டை, அதைத்தானே நம்ம போய் செய்யணும், எங்க கூட வாங்கங்கிறான். இதுதானே நம்முடைய பணி. பஸ்ஸில் கட்டணம் இல்லாத பயணம்ங்கிறமே, அது பாட்டுக்கு போகுது வருது. அது யார் கொடுத்தானே தெரியல. யார் கொடுத்தான்னு சொல்லணும்னா சொல்ல மாட்டேங்குது, தெரியல. ஏன் இந்த தொகுதியில் இருக்கிறவர்களுக்கு இல்லையா? மற்ற தொகுதியில் அதிமுக பெண்கள் இல்லையா? பாட்டாளி பெண்கள் இல்லையா? எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். இதெல்லாம் அவர்கள் எதிர்த்து மதித்து போட்டிருக்கிறார்கள். சொன்னால் 40க்கு 40 ஜெயிச்சோம்னா இந்த திட்டங்கள் தான் காரணம். தலைவர் கொடுத்திருக்கிற அந்த திட்டம் தான். அது ஏன் தாரமங்கலம் ஒன்றியத்திலையும் நகரத்திலையும் அது வேலை செய்யல? இதைத்தான் நீ சிந்திக்கணும், இதைத்தான் நீ அசை போடணும், இதில் தான் உன்னுடைய கவனத்தை செலுத்தணும். ஏய்யா அங்கே சேலத்தில் செல்வ கணபதி 40,000 ஓட்டு வாங்குறாரு மத்திய வடக்கு தொகுதியில். மேற்கு தொகுதி பாட்டாளிக்காகவே ஒதுக்கப்பட்ட தொகுதி, அருள்னு ஒரு எம்எல்ஏ இருக்கான். முக்கி பார்த்தா அவனால் ஒன்றும் பண்ண முடியல. 27,000 ஓட்டு செல்வ கணபதி வாங்கியிருக்காரு. அண்ணன் வீரபாண்டியார் நெஞ்சமெல்லாம் நினைந்திருக்கிற நம்முடைய தலைவர், அவர் பிறந்த தொகுதியில் 28,000 ஓட்டு லீடிங் வாங்கியிருக்காரு. அங்க இருக்கிற சேலம் தெற்கு தொகுதியில் நண்பர்களா 26,000 ஓட்டு போட்டிருக்கான். நமக்கு ஓட்டே போடாத தொகுதின்னு. இந்த திட்டங்கள் அது ஏன் தாரமங்கலத்தில் வேலை செய்ய மாட்டேங்குது? சுய பரிசோதனை செய்யுங்கள். சுய பரிசோதனை நாம் செய்ய வேண்டும். அந்த சுய பரிசோதனை தான் நம்மை கரை சேர்க்கும். இங்கே சொன்னார்களே தோழர்கள், அதையெல்லாம் ஆரோக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையெல்லாம் மனதிலே இருத்தி கொண்டு நாம் சகோதரர்களாக ஒரு சேர இருந்து நாம் பணியாற்றுகிற பொழுது அந்த 40,000 எங்கேயும் பெற முடியும் என்று நான் உறுதிபட தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் நம்மாலும் முடியும், நாம் எடுத்து செல்ல வேண்டும். ஆகவே தான் தலைவர் சொல்லியிருக்காரு, இந்த திட்டங்கள்லாம் செவுத்தில் எழுதினாரு. 1000 ரூபாய் தலைவர் கொடுத்தார, தளபதி யாருக்கு நன்றி. 1000 கொடுத்த பெண்களுக்கு உரிமை தொகுத்த தளபதி யாருக்கு நன்றின்னு செவுத்தில் எழுதணும். ஏன் தெரியணும். விடியல் பயணம் கொடுத்த தளபதிக்கு நன்றி போடு. 20 லட்சம் குழந்தைகள், நம் வீட்டு பிள்ளைகள் காலை உணவு போடு செவுத்துல. நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். யாரையாவது நான் உங்க கையை பிடிச்சிக்கிட்டோமா? நாங்க
உங்களை கையை பிடிச்சி போகக்கூடாதுன்னமா? ஆக நண்பர்களே, நம்முடைய நிலையை உணர்ந்து இந்த இயக்கம் தான் பெரிது, இந்த இயக்கம் தான் நமக்கு முகவரி, இந்த இயக்கம் தான் நமக்கு அங்கீகாரம். அந்த இயக்கத்திற்கு நாம் நன்றி உணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை நாம் உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கூட்டம். ஒவ்வொருவரும் யார் பேரும் தவறு கிடையாது, இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். யாரையும் குறை சொல்ல வேண்டும், யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டும் என்பதற்காக அல்ல. சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரும் நான் உட்பட அதை புரிந்து கொள்ள வேண்டும், நான் உட்பட புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வந்திருக்கிற மாவட்ட நிர்வாகிகள், நகர கழக நிர்வாகிகள், எவ்வளவு பதவிகள் சார்பு அணியிலே போடுவோம். இன்னைக்கு இளைஞர்களை சேர்த்த சொல்கிறோமே, யார் யாரோ கட்சி ஆரம்பிக்கிறாங்களே, ஒன்றுமே இல்லாமல், எந்த தியாகமும் இல்லாமல். இன்றைக்கு சிலருடைய வாக்கு வங்கியை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. சார் மொத்தமே 30 ஓட்டு, 50 ஓட்டு, 20 ஓட்டுன்னு இன்னைக்கு மடைமாற்றம் செய்த அந்த பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா இதை பாருங்க, 1500 ஓட்டு தான். 5000 ஓட்டு வாங்குகிற இடத்துல 1500 ஓட்டு வாங்கினாங்கன்னா எவ்வளவு சூழ்ச்சி நடந்திருக்குன்னு பார்த்துக்குங்க. ஏன் தெரியுமா? அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது பாரதிய ஜனதா கட்சியோடு, இங்கே நம்ம தொகுதியில் குடும்பம் நடத்துனது அதிமுக கூட. இது எப்படி? ஏன் இவ்வளோ ஓட்டு குறைஞ்சிது? என்ன எதிர்த்து நின்னார் தம்பி அண்ணாதுரை, எனக்கு ரொம்ப வேண்டியவர். அந்த தம்பிகிட்டலாம் கூட கேட்டேன், எப்பா 2 லட்சம் ஓட்டு தனியார் நிற்கையில் வாங்கினீங்களே, 2.5 லட்சம் ஓட்டு, ஏயா இன்னைக்கு டெபாசிட் போச்சு? கூட்டணி வச்சது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட. நீ இருக்கிற இடத்துல பூத்துலாம் நான் கணக்கெடுத்து பார்த்தேன் தம்பி, அந்த கணக்கை பார்க்கல நீ 500 வாங்கின இடத்துல 50 தான் வாங்கியிருக்கேன், 450 அங்கே தள்ளி விட்டுருக்கிறியா? இதெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மக்களிடத்தில், அந்த பெண்களிடத்தில், அந்த உரிமைகளை பெற்றவர்களிடத்தில், சலுகைகளை பெற்றவர்களிடத்தில் நாம் திரும்ப திரும்ப சொல்லி அண்டி மேல் அடிகழித்தால் அம்மியும் நகரும் என்பான். அப்படி சொல்லுகிற பொழுதுதான் அந்த மாற்றத்தை நாம் உருவாக்க முடியும். இல்லந்தோறும் இளைஞர்கள், மகளிர் அப்படித்தான். மகளிருக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிற ஆட்சி, தலைவர் தளபதி ஆட்சியை தவிர வேறு எந்த ஆட்சியும் கிடையாது. திமுக தான் மகளிருக்கு செஞ்சுருக்கு. அருந்ததியர் கிராமங்களுக்கு போகிறோம் என்று சொன்னால் அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு 3% சுப்ரீம் கோர்ட்டை அங்கீகாரம் பண்ணிட்டான். இன்றைக்கி இப்படி அவர்களிடத்தில் எதை சொல்லணும், எப்படி சொல்லணும்? நம்முடைய பிரச்சாரம் தான், நம்முடைய உழைப்பு தான் நம்மை உயர்த்தும் என்பதை மனதில் நிறுத்தி அனைவரும் விருந்துண்டு சொல்ல வேண்டும். உழைப்போம், உழைப்போம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.